கண்டோன்னா துடிக்குதடா ரத்தம். ஆனா அது டெலிஃபோன்ல எல்லாம் கண்டோன்னா வேறதா என்ன செய்யும்? 40 வருஷம் இல்ல நான் வந்து 40 வருஷம். ஓ 40 வருடங்களுக்கு பிறகு தாங்கள் பிறந்து வளர்ந்த ஊருக்கு வந்திருக்கணும். இப்போ என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட ஏரியாவில் உள்ள எல்லாருக்குமே சொன்னாங்க. இப்போ எங்களோட விசோடு முல்லைத்தீவு இந்த சைட்டுகளில் இருக்கிற உறவுகள் ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கணும். அதே மாதிரி இந்த லவ்வரை கூட்டிக்கிட்டு வருவாங்க. அவங்க ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கொண்டே காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட் முடிப்போமா? எங்களோட எழுபதீவு முடிச்சு கொண்டு நாங்கள் அடுத்த கட்டம் உங்களையா ஐயோ உங்களை விசாரிக்கிறேன் நான் உங்களை காண கிடைக்காத நான் விசாரிப்பேன். நீங்கள் பாரதாக்கா இல்லதாக்கா என்னென்னிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய வழக்கமாக சொல்கிற அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெட்டியில் நிற்கிறோம். எந்த ஜெட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊர்காவல்துறை ஜெட்டியில் நிற்கிறோம். எங்களோட அம்மாவும் அவளோட சகோதரியும் இப்போ இந்த இடத்துக்கு ஒரு 40 வருடங்களுக்கு முதல் இங்கே இருந்து போயிருக்கிறாங்க. எழுபதீவுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வாழ்ந்திருக்கணும். மற்ற அந்த வாழ்ந்த இடத்த கொலண்டில் இருந்து வந்த சித்தி வனிதா சித்தி பார்க்குறதுக்காக வந்திருக்கிறா. அவள் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான். அவையோட அனுபவங்கள் எப்படி இருக்குது, அவை வாழ்ந்த இடம் இப்போ எப்படி இருக்குது, அங்கே உள்ள உறவுகள் இப்போ கனகாலம் காணாத உறவுகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கணும். இப்போ அவையிலெல்லாம் சந்திக்கிறதுக்கு இந்த முருகன் கோயில் திருவிழா, எழுபதீவு முருகன் கோயில் திருவிழா நடக்கிறதால இன்றைக்கு தீர்த்த திருவிழா. அங்கே அந்த கோயிலில் உள்ள சகல உறவுகளும் இந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் நான் எழுபதீவுன்றது ஒரு சின்ன இடம். இந்த தீவை முதலே காட்டியிருப்பேன். அப்போ அதை போய் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ போட் இது ஜெட்டியிலேருந்து போட் எடுத்து போகிறது. இந்த போட் போயிட்டுது. அப்போ நாங்கள் போட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஓ பஸ் ஏதோ வந்தோடனே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள் இதில் ஏறுற இடம் எப்படி இருக்குன்னு. அங்கே பார்த்தா அதுதான் நைனாதீவு. இங்கே இருந்து அது குறிகட்டுவானால் வரணும். இது ஊர்காவல்துறையால் வர்ற இடம் தான் எழுபதீவு போகிற இடம். நிறைய படகுகள் தரிச்சிருக்கு. சொல்லுங்க. ஓ காலில் வைப்பான் தலையில் லோக்கல்ல ஜெயிச்சு கோய். ஓ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரவிரவாக ஒழுங்குபடுத்தி ஒரு கல்யாண வீடு சாமத்திய வீட்டுக்கு எப்படி தயாராகுவாங்களோ அதுபோல் எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. உங்களோட கருத்துக்களை எது? ஓ அது நைனாதீவு. 40 வருஷம் இல்லை நான் வந்து 40 வருஷம். ஓ 40 வருடங்களுக்கு பிறகு தாங்கள் பிறந்து வளர்ந்த ஊருக்கு வந்திருக்கணும். இப்போ உண்மையிலேயே அது ஒரு வித்தியாசமான உணர்வை தருமேனே. எங்களோட அம்மா பக்கத்தில் கிளிநொச்சியில் இருந்தே வரையிலையே. நில்லையா நில்லு பாரு. ஓ எல்லாம் வெயில் காரணமாக தங்களோட இதை மாற்றிட்டாங்க. இப்போ இறங்குங்களா நம்ம என்ன ஹேண்ட்பேக்கை அம்மா ஹேண்ட்பேக்கை காணையிலன்னு தேடி கொண்டு இருக்கிறா. வடிவுக்கு கொழுவுற பேக்கா இல்லை காசு உள்ள பேக்கா? இறங்குங்க. இந்த மைக்கை கொழுவுங்க. சொல்லுங்க எத்தனை வருடங்களுக்கு பிறகு நீங்க இங்க திரும்பி வரீங்க? 42 வருஷத்துக்கு. 42 வருஷம். 42 வருஷத்துக்கு வராம இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். இப்ப இல்லாத ஒன்றை இதுக்குள்ள தேடி இடம்னா நான் எங்க போறேன்னு சொல்லுங்களேன். அங்கால முன்பக்கமா விழுந்துட்டாங்க சார். முன்பக்கமா அப்படி என்னடா மாவளு இங்க இப்போ இவங்க இதை ஒருக்கா பார்க்குறாங்க. ஆட்டோவில் விளாத்துங்க. ஓகே ரைட். இங்கே அடே மயூரிய தெரியுதா ஃபோனில்? மயூரிய தெரியுதா? மயூரி எப்படி அழகா வலிக்கிட்டு வந்திருக்கிறாவா அப்படின்றத சொல்லுங்கள். அழகாக தான் வலிக்கிட்டு வந்திருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எல்லாருமே அதான் சொன்னேன் கல்யாண வீடு சாமத்திய வீட்டுக்கு வலிக்கிறோம். வேலையாச்சு இப்படி இல்லைங்க பாப்போம். ஓ நிஷாட மகனை பிடிங்க. எப்படி இந்த புள்ள அங்க போய் அக்கா அதுல விழுந்துருவாளான்னு பிடிச்சிரு. என்னடாப்பா அதுக்குள்ள போய் விழ பார்த்தாளாக்கா? அவனு இந்த அக்காவில் பாசம் என்ன பார்த்தா அந்த அக்காவில் பாசம் ஹாரிஸ் குட்டி. ஹாரிஸ் அப்படி மாப்பிள்ளை கூட சரமடிச்சு இருக்கிறான்னு மாப்பிள்ளை வேட்டி மாப்பிள்ளை என்னையா ஒட்டிக்கோ கட்டிக்கோ கட்டி எப்படி வந்திருக்கிறானுங்கட சித்தியோட பாருங்க. ஒரு சின்ன மாப்பிள்ளை இருக்க வடிவா காட்டுறாடே. சிரிச்சு ஒரு ஹாய்ன்னு சொல்லி விடுறா. சின்ன மாப்பிள்ளை ஹாய்ன்னு சொல்லி விட.
ஹாய்னு சொல்லி விடுறா கேமராவை பார்த்து. தள்ளி வாங்க ரைட். எத்தனை வருஷத்துக்கு பிறகு நீங்க இங்க வாரீங்க? 42 வருஷத்துக்கு. நான் 40 வருஷம் 40 வருஷம். 40 வருஷத்துக்கு முதல் இந்த இடத்துல இருந்து நீங்க போட் ஏறி போயிருக்கிறீங்களா? ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. போயிருக்கோம் கடையில காணையில எல்லாம் வித்தியாசமா தான். கடை இருந்ததா முதல்? இந்த கடையில எல்லாம் தான் நேரா போகக்கூடியதா இருக்கு. 42 வருஷம் இருக்கும். அதே நம்ம நீங்க இவ்வளவு பக்கத்துல இருந்து இந்த இடத்த வந்து பாக்குறதுக்கு ஒரு நாளுமே நினைக்கல. சொந்தக்காரர் எல்லாம் வெளிநாடுண்டா போல. உண்மைதானா? அப்படி இல்லை, நான் வந்த அப்படியே என்னோட சேர்ந்து வந்ததான். இல்லாட்டி வந்தே இருக்க மாட்டா. நினைக்கிறேன் வந்திருப்பான். ஓ அதையே நான் ஒரு விருப்பம் ஒரு நாள் பார்த்து கேட்டதும் இல்லையே நான் இந்த இடத்த. பார்க்குறேன் நான் வர போவோம் ஒரு நாள் போவோம்டா. இன்றைக்கு ஒரு நாள் நாங்கள் ஃப்ரீயாக வரைக்கும் 2 பேரும் போவோம்னு தான் சொல்லுவோம். இல்லை ஆனால் சரியான ஜெட்டி இதுதான். அப்பா என்ன இது இந்த இடம் மாறி இருக்குன்னு சொல்லி சொல்றீங்களோ? கழுவதி வந்தா அதுதான் கழுவதீவு அந்த இருக்கு. எழுவதீவு இல்லாது எழுவதீவு இல்லை நெடுந்தீவு. சாரி எழுவதீவு இதுதானேம்மா? இதான் எழுவதீவு. இது காரணம். ஓ இவர் சொன்ன மாதிரி பாதம் வேறதான். ஓ அங்கதான் அந்த சைட்ல இருந்ததா வந்து சொல்றாரு அப்பா. பாதை இப்பத்தே பாதை கடையில எல்லாம் இருந்தது. தெரிஞ்ச சனம் இருக்க வருதாண்டு. எல்லாத்துலயும் ஒரு அலர்ட்டான ஆள் என்ன ஏன் அவன் அப்படி கிடந்து கத்தி அவன் உள்ள விழுந்துருவான்னு சொல்லி போடாத பாடுபட்டான். ஓகே நல்லா இருக்குதா? பேட்டி எப்படி இருக்குன்னு கேள்ல நாக்கள்கிட்ட. உள்ளுக்கு இல்லையா இதுல நிப்ப நானு நீங்க எத்தா நிப்ப நீ இப்படி சேட்டை கொள்ளற திறந்து விட்டு நில்லுவாங்க. நான் உனக்கு முன்னுக்கு நிக்கிறேன். ஐயா விட இப்படி நில்ல சொல்றேன். கருக்க விட விட மாட்டேன் அப்பா விட மாட்டேன். அப்பா விட மாட்டேன்டா உன்னை விடுவேன். அப்படி இப்படி நில்லு மகன் இப்படி நில்ல. பார்த்தீங்கன்னா பயந்த பிள்ளைகள் எல்லாம் போய் உள்ளுக்கு இருக்க, கொஞ்சம் பயம் இல்லாத பிள்ளைகள் எல்லாம் வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போ இதில் கணக்கு ஆக்கள் இல்லை, நாங்கள் தான் போய் கொண்டிருக்கிறோம். ஓ எடுங்களா வீடியோன்னு சொல்லி நிஷ்கலா வந்து சொல்கிறாள். சரி அவளையும் வந்து எடுங்க வீடியோ எடுங்க. என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட ஏரியாவில் உள்ள எல்லாருக்குமே வந்து சொன்னாங்க. இப்போ எங்களோட விசோடு முல்லைத்தீவு இந்த சைட்டுகளில் இருக்கிற உறவுகள் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கணும். அதே மாதிரி இந்த லவ்வரை வந்து கூட்டிக்கிட்டு வருவாங்க. அவங்க ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கொண்டே காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே ஒரு 4 தீவுகள் இருக்குது. எழுவதீவு, நெடுந்தீவு, நைனாதீவு இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தீவுகளுக்கு பயணம் செய்யலாம். போட்டில் பயணம் செய்த மாதிரி ஒரு உணர்வும் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வித்தியாசமான இடத்தை பார்த்த உணர்வும் வந்து கிடைக்கும். இந்த புறாமலை, ரிங்கோமலையில் வந்து புறாமலைக்கு வந்து ஏராளமான டூரிஸ்ட் வந்து போயினோம். அதுபோல் இதுவும் நல்லா டெவலப் பண்ண வேண்டிய ஒரு இடம். டெவலப் பண்ணி டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரிக்கு நிறைய வேலையெல்லாம் செய்யலாம். சின்ன சின்ன தீவுகள் இருக்குது. எதிர்காலத்தில் இலங்கையில் அப்படி வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ கருத்தில் எடுக்கப்படாமல் இருக்குது. சூப்பர் தீவு, சூப்பர் வளங்களோட அங்கே பாருங்க வந்தோன்றிருக்கு. இது வந்து வேறு தீவுலேருந்து வருது போல நடக்கிறா. நைனாதீவு இல்லை அனலதீவாக இருக்கணும். அனலதீவில் இருந்து வந்தோன்னு இருக்குது போட். இதான் லோஞ்சி ஏண்டா சொல்றது? என்ன மாதிரி எவ்வளோ காலமா லோஞ்சி ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க நீங்க? தம்பியை கேளுங்க. நீங்க இதுக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லையா? நான் மீன்பிடி போட்டு வரணும். இப்போ நீங்க சும்மா வெம்பலா வாரீங்க? இல்லை இந்த சொந்த ஊரா நான் போட்டில் தொழிலே போகிறோம். எது சொந்த ஊரும் கூட? இந்த 70 சொந்த ஊர். எவ்வளோ கனகாலமாக இருக்கிறீங்க? நான் இப்போ 30 வருஷமாக இருக்கேன். 30 வருஷமா 70 இருக்கிறாராம் சொந்த ஊர். பாதவி எப்படி இருக்கு இந்த வாழ்க்கைன்றத நீ பாதவிட்ட ஒரு சில கருத்துக்களை கேட்போம். சூப்பரா இருக்கு. மழை காலத்துக்கு வந்தா அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். மழை காலத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சூடா ஒரு காஃபி கொண்டு வந்து குடிச்சா அப்படி இருக்கும். சூடா ஒரு காஃபி கொண்டு வந்து குடிச்சா நல்லா இருக்கும்ன்றால. அப்படியே பட் ஒவ்வொரு நாளும் இங்க வந்து போலாம் மாதிரி இருக்கு. இந்த உனக்கு பிடிச்சிருக்கா இந்த இப்படி ஆடி போக ஒரு கட்டத்துக்கு அது பழகிடும். பழகிடுமா? இப்போ எப்படி இருக்கு ஃபீலிங்? இப்போ நல்லா தான் இருக்கு. எப்படா திரும்ப என்னத்துக்கு எங்க போய் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? எங்கட அப்பா
கொண்டு ஓ அப்பம்மா பாதவி அளவில் இருந்த ஒரு 18 வயசு வரைக்குமே இருந்து வளர்ந்த இடமா வந்து இருக்கிறது இந்த 70 சொல்லக்கூடிய இடம். அதுக்கு பிறகு அவங்க வரையில. அதால தான் இப்போ பாருங்கள் 40 வருஷத்துக்கிட்ட இந்த இடத்துக்கு திரும்பி வந்தே பார்க்கல, யாரையுமே வந்து சந்திக்கல. இப்போ அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறதுல எனக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சியாக வந்து இருக்குது. 70 நாங்கள் முதல் ட்ரோன் கேமராவில் இருந்து எல்லாத்தையும் பயன்படுத்தி காட்டியிருந்தோம். இன்றைக்கு அவர்கள் வந்து அவர்களுடைய பழைய உறவுகளை சந்திக்கிறதும் பழைய இடங்களை வந்து பார்க்க அவர்களோட உணர்வு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரசிக்கிறதுக்காக நான் வந்து போய்கொண்டிருக்கிறேன். கூட்டிக் கொண்டே காட்டுறதுல நான் வந்து பெருமை அடைகிறேன். நான் கடல் வந்து அமைதியாக இருக்குது. இந்த நேரத்தில் அமைதியான நேரத்தில் ஒரு பாட்டு ஒன்று படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். என்ன பாட்டு படிக்கலாம்? கடலாது கடலாது கொட்டுது கண்ணீரில் கடலாது கொட்டுது அந்த மாதிரி பாட்டு ஒன்று போட சொல்லுதில்ல வாதவி. கடடாயே கொஞ்சம் நில்லு, தமிழன் வீரத்தை உலகெங்கும் சொல்லு, அற்றசதை இழந்துட்ட தமிழினம். கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோஞ்சிலேருந்து அந்த லோஞ்சிக்கு பாயிறானா, பாஞ்சு கயிறு கட்டுறான். ஓ அவன் வேலைக்காரன் தான். எப்படி ஐயா உங்களுக்கு ஓகே இருப்பாரா? எப்படி என்று பார்த்தீங்களா வேலையை? என்ன மகனை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மகனை வேட்டி கட்டி வந்த படியன் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. அவன் கொஞ்சம் உச்சாரான படியன் எல்லாம் விளாங்க மகனுக்கு. ஓகே அது பிடிச்சிருக்குதா? இங்க வா, இங்க வாயா, இங்க வாயா, நாங்க உண்டா போவோம் ஐயா. அடி பாதுவே இங்க நில்லுங்கடா. இல்ல அங்க போயிட்டாங்க. தண்ணி அங்க அதில் கடையில் வேண்டோனமா இரு, உள்ளு கடை இருக்கு. இறங்கி எல்லாம் கலவையெல்லாம் இப்படி இருக்கு தெரியுமா? இந்த இதுக்குள்ள வந்து படுத்து கிடக்க உண்மையிலேயே அந்த வெக்கைக்கு கடல் காற்று இதுக்குள்ள அப்படி உள் வாங்கி வெளியே போக ஒரு ஏசி ரூம்ல இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. உண்மையாகவே ஒரு அருமையான உணர்வை வந்து தருது. என் மகன் என்ன மாதிரி மகன் எப்படி இதாக இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது நடந்து போறதுல ஒரு ஆசையா இருக்காங்க. அடே நாங்க வர்த்தகாரர் எங்களுக்கு ஆட்டோ பிடிச்சு விடு. எப்படி இருக்குது? நடந்து தெரிஞ்சா சதா இப்போ அதுல ஒரு இருக்கு. அதுல இருக்குறாரோ இருந்த வரை போய் இல்ல இந்த புள்ள ராதி என்ன சொல்றவா? ஓ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் பண்ற விதமா இது ஜேசுநாதரோ ஜேசுநாதர் டெசிலியா இதுல இருக்கிறது. புதுசாக கட்டி இருக்கிறாங்களா? நான் ஜேசுநாதர் நீங்க போங்க மெல்ல மெல்ல இந்த கண்ணுக்கு வேறு யாரையும் மாறி சொல்றனோ தெரியல. 2 மரங்கள் வந்து இருக்குது இங்க. முருகன் கோயில், அடுத்தது இது ரோமன் கத்தோலிக்கமா? இந்த சேர்ச்சும் வந்து ஒரு பழமை வாய்ந்த சேர்ச்சாக வந்து சொல்லி நம்ம இங்கே இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து வணங்குறாண்டு. அதுக்கு தான் சித்தி வந்து போய் கொண்டு இருக்கிறார். நான் ஒரு சேர்ச்சை வந்து கும்பிட்டு வரணும். சேர்ச் முன்னுக்கு இருக்குது, அதுக்கு அங்கால உள்ளுக்கு போகணும். முருகன் கோயில் ஒரு மத்தியில் இருக்கிற மாதிரி இருக்கும். முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு தான் வந்தேன் நாங்கள். இருந்தாலும் சேர்ச்சை ஒருக்கா வணங்கிட்டு பாரு. இப்போ பார்வைக்கு வந்து வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ச் தான் மெயினாக வந்து இருக்குது. ஜெட்டியிலேருந்து இறங்கி உள்ளுக்கு போயிருக்குல்ல. எப்படி எப்படி இருக்கு இந்த இடம்? உனக்கு பிடிச்சிருக்கா? இங்கேயே நிப்பமா? நீ சொல்ல இங்கே நிப்ப மட்டும் நான் யோசிக்கிறேன். நீ என்ன யோசிக்கிற? உனக்கு பிடிச்சிருக்கா? ஓ இதுக்குள்ள நீ எங்கேயாவது ஓடி விளையாடு, நான் கண்டுபிடிப்பேன் ஈஸியா. சரியா? 1 கிலோமீட்டர் நான் 400 மீட்டர் தான். நீ எங்கே போனாலும் நான் கண்டுபிடிப்பேன். நீ இதுக்குள்ள ஓடி விளையாடு. எதை சாப்பிட்டாங்க? ஓ ஜெலியை சாப்பிட்டு இப்போ என்ன கேட்குறாங்க? வீடாவை கேட்குறாங்களா? எனக்கு ஒன்று மட்டும்தான் போய் இருக்குது. நீ அந்த ஒன்று இருக்கிற ஒன்றா ஒருத்தரம் கேட்காதீங்களா? நீ சாப்பிடு, பிரச்சனை இல்லை. ஏன் சேட்டை கலட்டி போட்டு நடக்கிறேன்னு சொல்ல? இல்ல போய் வெயில் கொளுத்துது. அக்கள் பாப்பாங்களேந்து வெயில் கொளுத்துறதுக்கு நீ சேட்டை போடாம நடந்தா பாப்பின்ட்டு வரீங்களா?
பெரிய ஒரு ஆள் தாண்டா அவனோட கதையில என் ஆண்டவரே என் கடவுளே அப்படி என்ற ஒரு வசனம் வந்து எழுதப்பட்டிருக்குது. எழுவ தீவில் அமைந்திருக்கிற அந்த சேர்ச்சை தான் வந்து பார்க்குறீங்க. இந்த மகன் சிக்ஸ் பேக்லையும் வடிவாக தான் இருக்கிறான்டாப்பா. சேட்டை கழட்டி எறிஞ்சாலும் சிக்ஸ் பேக் இருக்குதானே அவனுக்கு. அவன் என்ன தொப்பை விழுந்து போய் வண்டியோடைய அது வைக்கப்படுறதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சிக்ஸ் பேக் ஒரு கடுத்து காட்டி ஒரு கடுத்து காட்டி விடு. கேமராவில் உண்ட சிக்ஸ் பேக்கை பாருங்க உண்ட சிக்ஸ் பேக்கை வாயா வடிக்கிட்டு பாரு. உன்ன மாதிரி நீ வளர்ந்ததுக்கு பிறகு முன்னையும் தூக்கி கொண்டு நடக்கலுமா எனக்கு. நீ இப்படி நடந்து தெரிஞ்சாதான் உனக்கு சிக்ஸ் பேக் வரும். உடம்பெல்லாம் நல்ல வேகமாக ஓடக்கூடியபடி நான் வருவேன். வா ஐயா, ஓடக்கூடியபடி நான் வருவேன் ஐயா. வா ஐயா, எலும்பு. அப்பாவை தூக்க வைக்காத, எலும்பு. வா, உனக்கு ஏலாம் அப்போ எக்க தூக்குறேன். ஏலாம் அப்போ எக்க தூக்குறேன். ஏன் ஐயா அப்படி வருத்துறேன்னு சொல்ல. நான் உன்னை குழந்தையில தூக்கித்தானே தெரிஞ்சேனா? குழந்தையில வளர்ந்ததுக்கு பிறகு நீ அப்பா வேணாம் அப்பா இறக்கி விடு. நான் நடந்து நான் என்ன பேசினா உன்னை சின்னல இருந்தேன்னு சொல்லு. என்ன பேசினான் என்ன பேசினான்னு சொல்லு. என்ன பேசினான் நான்? நீ சின்னல இருந்து இப்படி தான் எனக்கு அரியணம் கொடுத்தோன்ருக்குற தூக்கு தூக்கண்டு. பாரதா டீச்சர் அப்பவே தெரியும். குயின்சன் பழைய உறவுகள் இப்போ ஏராளமான உறவுகள் வந்து இருக்கணும். அன்றைக்கு நான் வரைக்கலையும் கன பேர் வந்து தெரியும்னு சொல்லி இருந்துச்சு. நம்ம என்ன நீங்கள் எங்களை சைடு அப்பா அதைத்தான் சொல்லி நம்ம அவர்கிட்ட பேரை சொன்னீங்கடா, அவர்கிட்ட பேரான்னு சொன்னீங்கடா தெரியும். இங்கே பழைய நரேந்திரன் சித்தப்பாவையெல்லாம் இப்போ இங்கே இருக்கு. மோசம் போயிட்டானு பெரியப்பா நேற்று இங்கே வந்து போனார். அவரும் பெரியம்மாவும் வந்தவையோ அட கடவுளை. நேற்று நாங்கள் சரியான தேருக்கு வந்துட்டு போனது. அட தேருக்கு நாங்கள் வருவோம்னு சொல்லி இருந்தேன் நான். என்ன கடவுளை, நாங்கள் போய்க்குள்ள போய் பார்க்கல போய் பார்ப்போம். அதில் போய் பார்த்துட்டு போவோம். நீங்கள் கோயிலுக்கு போகிற இதாலையும் போகலாம், அங்கே தெரியும் அதாலையும் போயிடலாம். பட்டி எங்களுக்கு இல்லை, நாங்கள் அதில் போய் தண்ணி வண்டி குடிச்சிட்டு போவோம். வாங்கலாம் மரியாச்சிட்டி முதல்ல தண்ணி வேண்டணும். எனக்கு அதான் ஆட்டோ வந்துருச்சு. எங்கடா மரியாச்சிட்டியா இருங்க. இல்லை நீங்கள் எல்லாம் போங்க அந்த இடத்துக்கு. நான் வரேன். முருகன் கோயில் அடியில் விடுங்க. இப்படி ஓடியா இஞ்சி வா, இஞ்சி ஓடியா ஐயா. என்ன மாதிரி தீர்த்தத்துக்கு ஆக்களை இல்லை போலடக்கா. தீர்த்தம் கரைக்க போயிட்டேன் மாமா. அப்போ வடக்க போய் நாங்கள் பார்த்துருக்கலாமே தீர்த்தம் மாறுறத. ஓ இங்கே பெரிய வாகனம் இல்லை, ஒரு ஆட்டோ இருக்கும். அப்பாடா முருகா நான் உனக்கு தர வேண்டும் சிந்தையதில் மயங்கி செந்தூர் வேலவனே சிரித்து கொண்டு நீ. தேருக்கு தான் வர்றேன்னு சொல்லி தேர் இன்றைக்கு நினைச்சிட்டு இருந்துட்டேன். 22ஆம் தேதி தான் இன்றைக்கு தீர்த்தம் பண்ற கதை. அப்பையும் சொன்னவா அந்த ரதி என்று லண்டன்ல இருக்கிறா. என்ன பேர் அவாக்கு? என்ன பேர் முழுத்து? கனடாவில் இல்லை ஞாயிற்றுக்கிழமை அவ சொன்னவா எனக்கு தீர்த்தம் தான் தேருக்கு அடுத்த நாள் தீர்த்தம் தண்டை பூசி என்று சொல்லி சொன்னான். இன்றைக்கு அவாட பூசி இல்லை, அது என்ன என்ன அதான் பூங்காவனம். அது கடலுக்கு போறது. இப்போ சுவாமி பின்ன காலம சங்காபிஷேகம் வச்சு பின்னேரம் அங்கே கடலில் போய் தீர்த்தமா கடலில் போய் சும்மா அந்த. நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா இல்லை வெளியே தான் வந்து போகிறீங்க? நானும் கனடாலாம் இருக்கிறேன். கனடாவில் இருந்து இப்போ கோயிலுக்கு வந்தேன். கோயிலுக்கு நான் முருகர் பக்தனே வந்துட்டேன், வந்து நிற்கிறேன். நான் ஒரு வருஷம் பாருங்க. எங்களோட அப்பா எல்லாம் இங்கே இவைக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்களோட அப்பா மாமா
இப்போ என்ன இடஞ்சரி இல்லைன்றதுக்காக இங்கே இருந்த எல்லா மக்களும் வெளியே போயிட்டாங்களா இல்லை? நாட்டு நிலைமையெல்லாம் அது எழுதுலாம் காரணங்கள் என்ன இப்போ எவ்வளோ தினம் போயிருக்கு இடஞ்சரி இல்லாமல் ஒரு தினம் போகவே இல்லை. ஆனால் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைக்க எல்லாரும் போனாங்க, அதை பயன்படுத்தி போயிருக்கிறாங்க. மற்றபடி இந்த ஊர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வாழ்றது. இங்கே இருந்த எல்லாம் அவை கட்டின கோயில் தான் இதெல்லாம். நான் என்ன முகம் மாறிட்டேன் எனக்கு. நீங்க அப்படித்தான் நினைச்சு கொண்டு வந்தீங்களா? ஆனா அப்பையும் கண்டுபிடிக்கலையா? தெரிய மாட்டேன், பேர் சொல்றேல தானே. அப்ப எல்லாம் வனிதாவை போடுறதா? ஓ இப்பதான் கொழும்பு 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 ஏர்போர்ட்ல போய் குடிக்கிறேன். நான் இதுல இருங்களேன் இருங்கண்ணே. எப்படி யார் சின்ன குழப்படியோ பதுமையான பிள்ளையோ? அப்பாதான் குழப்படி. சிடிபியா அப்புறம் ஜேபியா இருந்திருக்கிறார். கொஞ்சம் நாள் மணி அடிக்கிறது, மணி அடிச்சு கொண்டே இருக்காங்க. அப்போ அந்த செல்வரத்னம் அப்போ அதில் ஏணி இருந்தால் தூக்கி அதை ஏணி பாகம் எடுத்து இருக்கிறாங்க. வேறு பண்ண மாட்டாங்க, அவர் வைக்கிறார். அவர் அடிக்க அடிச்சு பூசை ஒழிக்கத்தான் அந்த மண்ணை நிப்பாட்டினேன். நிப்பானா அப்புறம் அந்த ஆள் அங்கே இருந்து வைரவ முடி இருக்குல்ல அதில் பாஞ்சுன்னு இருந்தார். அங்கே பாஞ்சு ஏணியை பார்த்தா இல்லை. என்னத்துக்காக? ஏணியாரோ தூக்கி வம்புக்கு வாங்கால வச்சுட்டு மணி அடிச்சு கொண்டு பூசா முடிஞ்சாலும் அடிப்பார். அடி நடந்து என்னத்துக்காக அப்படி அடிக்கிறார்? நேரம் அப்படி பாக்கிய பாச்சின்ற வீடு பின்னுக்கு என்ன தேவி பாக்கிய பாச்சி ஆக்கள் சுக்குமிஞ்சின்ற வீடு பின்னுக்கு என்ன வனிதாலாம் இந்த மாதிரி தானே இருக்கிறோம். முருகன் வாரார் முருகன் வாரார் முருகன் வாரார் முருகன் வாராரா? முருகன் வாரார். அம்மா இந்த முருகன் வரலாறுன்னு சொல்லுவா. தனக்கு 1 ரூபாயோ 2 ரூபா குத்தி மின்னி கொண்டு இருந்தாண்டு. என்னம்மா வந்தது சொன்னார். சன்னதியிலையும் காதராமத்திலையும் தான் மூலஸ்தான பேர். அடுத்தது நான் இங்கே தான் பார்த்தேன். மூலஸ்தான பேர் மூலஸ்தானம் அந்த கருவறையில் இருக்கிறது வேல். வேல் வேல் அது வந்து சன்னதியும் காதராமத்திலையும் தான் இருக்கு. நல்லூர்ல கூட இல்லை. நல்லூர்ல இருக்கிறது விக்கிரகம். அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. அவர் சொன்னாங்க சரியான ஒரு சக்தி. எனக்கு கல்யாணம் இருக்கு, கனகாலமா பிள்ளை இல்லை. நான் அதை சொல்லித்தான் இங்கே வந்தேன். 3 வருஷமா அவன் தொடர்ந்து வந்தான். இப்போ 2 பிள்ளை இருக்கு. அந்த 2 பிள்ளை நான் உயிரோட இருக்க மாட்டேன். வேறு போறேன். இதுல ஸ்பெஷலிஸ்ட் வந்து இங்கேயும் வேல் இருக்குதுன்றதுதான். கருவறையில வேல் இருக்கிறது. நல்ல கதிர்காமம் செல்ல ஜன்னதி வறுமை இல்லை. அந்த காலத்துல இருந்தவே காத்தி காத்தி அவையல் வசதியா தான் இருந்தது. அடே காத்தி உன்னை கொண்டே செல்ல ஜன்னதியில தான் உன்னை நான் முட்டை வலிச்சு எல்லாம் செய்தனான் இல்ல. அப்படி உண்ட மகனை முருகன் எங்க கூப்பிட்டாரு தெரியுமா? கதிர்காமத்து அந்த மேல் மலையில கூப்பிட்டார் முருகன். டக்குண்டு 41ஆம் நாள் டக்குண்டு போய் உள்ளுக்க போய் வந்துருவாங்க. கதிர்காமத்து உள்ளுக்குள்ளாக்கி கொண்டே போட்டு எடுத்து இந்த மலையில இருக்கிற முருகன்கிட்ட. சரி சார் ஓ நான் பிரசவத்துக்கு புத்தகத்தை தடவுறேன். அம்மன் அந்த புத்தகம் தட டக்கண்டு எனக்கு வந்ததுக்கு அந்த சட்டி கவசம். முருகன் புதுமையில் வந்து நிறைய நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. பிள்ளைகள் வந்து முருகனோட சம்பந்தப்பட்டாங்க. ஆம்பளை பிள்ளைகள் ரொம்ப வேணா. நான் அப்பா அம்மா இங்கே தான் நான் வந்து பள்ளிக்கூடம் படிக்கிட்டு பெரம்பல்ல படிச்சு யாழ்ப்பாணத்தில் படிச்சு பிறகு கொழும்புல இருந்து பிறகு வெளிநாட்டு போய் இப்படி எங்களோட வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அவ்வளவு வலிமை வரும். அவ்வளவு வலிமை இருக்கிறது. அப்படி கஷ்டம் சொல்றதுக்கு ஒண்ணு எங்க உள்ளாக்களுக்கு
எல்லாரும் நல்லா தான் இருக்கணும். ஒரு ஓலை குடிசை வீடு இல்லை இங்கே இப்போ. ஒரு டாய்லெட் வசதி இல்லாத வீடு இல்லை. அந்த எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்க அதெல்லாம் இருந்தது. ஆக்கள் வந்து பார்த்தவன் முருகன் அதுக்காண்டி வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா இருக்கணும். வேல்ல முகம் தெரிஞ்சது நல்லா இருக்கணும். எனவே இங்கே இருக்கிறார்கள். இப்போ இங்கே பிரதான தொழில்களை வந்து மீன்பிடி தான் பிரதான தொழில். முந்தி இருந்தவே இந்த பனம்பொருள் தான் முந்தி செய்தது. பனம்பொருள் செய்தாக்களுக்கு வந்து அது அந்த எங்கட தாய்தாப்பன் எல்லாம் அதில் வச்சு தான் இந்த கோயிலை கட்டின என்ன எல்லாத்தையும் எதிர்பார்த்தேன். மாதம் பிடி அரிசி கொடுத்து வீட்டில் சமைக்க ஒரு பிடி எடுத்து போட்டு வச்சு அந்த அரிசியை கொடுத்து தான் இந்த கோயிலெல்லாம் வளர்த்தது. அப்போ பிடியரிசி வந்து மாதம் வரை நம்ம பிடியரிசி எடுக்க வீட்டுக்கு ஒரு குட்டான் கொடுத்து இந்த அளவில் சாப்பிடக்கல அதில் வள்ளி சமையலுக்கு அரிசி எடுக்க அதுக்கு போடுறது முருகனுக்கு கண்டு எல்லா வீட்டையும் வந்து பிடியரிசி எடுக்கணும்னு ஒரு மாதம் அந்த அரிசியை சேர்த்து அப்படியெல்லாம் செய்து தான் இந்த கோயில் வளரும். ஆனால் எல்லாரும் நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கு. இந்த ஊரில் எல்லாரும் நல்லா இருக்கு. அதுக்காக இப்போ பெரிய அதுக்காண்டி மாட மாலையை கட்டியில எல்லாரும் நல்ல ஓரளவு வாழக்கூடிய வசதியோட சந்தோஷமா இருக்குது. பாத்தீங்களா? அப்ப இவங்களும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. வெளிநாடுகள்ல இருக்கிற ஆட்களை விட எத்தனை பேருக்கு இழப்புகள் இருக்கு? எத்தனை பேருக்கு இழப்புகள் எல்லாம் இருக்குதானே? இங்க ஒரு இழப்பும் இல்லை. இவர் இருந்த சுனாமி வந்தது எங்களுக்கு அது அதுண்ட மூச்சுக்கு நாங்க மூச்சு கூட வர இல்ல. சரி ஒரு தள்ளி விட்டுட்டார் வந்தது. அந்த சுனாமி வந்த நேரம் இங்க ஒரு அதான் சொல்றாரு அவர். அவங்க அந்த முனியால போன வழியா அந்த பெரிய கடலே விட இங்கால ஒரு மூச்சு கூட வர இல்லையா? காட்சி கொடுக்குற கோயில் தான் இங்க இருக்கிற வீரவராங்க இங்க இருக்க இருவராங்க என்ஆர் சிங்கர் சட வீரவரன் இருக்கு எல்லாம் உண்மையிலே கேட்கல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு 1400 மீட்டர் தான், 1.5 கிலோமீட்டர் கூட வராது இதோட நீளம். இந்த 1.5 கிலோமீட்டர் பரப்பு வந்து ஒரு 500 மீட்டர். நல்லூர் முருகனுக்கு போனதா இல்லையே? அப்படி பார்த்த சதுரமா வந்து பார்த்தோம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம். சுனாமி வந்து பெரிய அளவுல சாக்கஞ்செலுத்தைகளை கூட இங்க அது இடையில ஒரு இடத்துல கொஞ்சம் குறைய என்ன ஒரு இடத்துல ஒடுக்கம் ஒரு இடத்துல விரிவு அப்படி போகும். இது முந்தி அனலதீவோட தான் இருந்தது. அனலதீவில் 5 வட்டாரம் இருக்கும். இது 6 7 இருந்து வட்டாரமா பிரிக்கப்பட்டு அது அங்க 5ஆம் வட்டாரம், இது 6 7 இருந்து பிறகு இந்த பிரதேச சபைகள் தோண்டி வரைய இது தனி ஒரு பிரதேச சபை. இங்க இப்ப போலீஸ் இல்லையே? போலீஸ் இல்ல, நேவி தான் கொஞ்சம் பேர் இருந்தவை. இப்ப ஒரு 3-4 பேர் இருக்காங்க. இப்ப நாங்க இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு அடிதடியில ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தா அப்படி வரவே இல்லை. இது வரைக்கும் குறைவு. அப்படி எல்லாருமே ஒன்றுக்குள்ள உண்டபடியா நம்மள சமாளிச்சு கொள்வாங்க. அங்க அப்பா இருக்கிற காலத்துலதான் அந்த பிரச்சனையா. இப்ப அடிப்படி தடி பிறகு அப்படியே நீங்க என்ன வந்து ஒரு ஹாஸ்டல் சூப்பரிண்டெண்டா இருந்தவா இல்ல, ஒரு டீச்சர்ஸ் மேருக்கு மேட்டனா இருந்தவா. அவ பஸ்ல போய் வரையக்கத்தான் அவை லவ் பண்ணி முடிஞ்சு பிறகு படாத கஷ்டம் அப்பாவோட வந்து பட்டுட்டான். படாத கஷ்டமும் இருக்கு, படாத கஷ்டம் எல்லாம் பட்டா. ஒரு அப்படி பாருங்க, அப்படி ஒரு ஒழுக்கமான பொண்ணு. அந்த காலத்து பெண்கள் எல்லாம் ஒழுக்கம்தான். கணவன் எப்படித்தான் என்னதான் இருந்தாலும் ஒருதனோடையே வாழ்ந்து ஒருதனோடையே மடிகிறது. இந்த காலத்துல அப்படி இல்லையே. அப்படி நிறைய பேர் இந்த காலத்துல குறைவு. ஒன்று பாதி அப்படி இருக்கிறதே இப்ப ஒன்று பாதி அடி. ஒரு காலத்துல வந்தாடி வேல்ல முகம் தெரியுதுன்ட்டு ஆக்கள் வந்து பார்த்தவிடும். வேல்ல முகம் தெரிஞ்ச முருகன் முகம் பக்தியான ஆக்களுக்கு அப்படியே காட்டினது, காட்சி கொடுத்தது. கொட்டினது காட்சி கொடுத்தது. இப்ப அவரும் சொல்றாரு நல்லூர் கதிர்காமம் இங்க இந்த 3 இடத்துல தான் அந்த வேலம். கருவறையில வேல் உள்ள கோயில்களா வந்து இருக்கிறது. தெரியுமா என்ன தெரியும் சுப்பையா சுப்பையாப்பாட மகன் சுப்பையாப்பா. இல்ல 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 வடக்கு வடக்கு சுப்பையாப்பா. சுப்பையாப்பா அவர் ஒரு சால்வ துண்டு போட்டு அந்த பனைக்களால நடந்து வருவார். ஆமா
சால்வத்துண்டு சும்மா இருக்கிறீங்களா? அது எல்லாரும் ஆறு உங்களையா? ஐயோ, உங்களை விசாரிக்கிறேன் நான். உங்களை காண கிடைக்காத நான் விசாரிப்பேன். நீங்க பாரதாக்கா லதாக்கா ஐயன மாமாங்க வில்லி மாமாங்க விசாரிக்க மாமாங்க இதுதான் ஐயனை. உங்களை சித்தி இல்ல ஓ வாக்கு பேர் ஜெயவேல் என்ன பேர் ஜெயவன் நானே வாமண்டா படிச்சேன் எப்படி அவன் உண்டா படித்த ஆக்கள் எல்லாரையுமே மறந்து போயிருக்கிறான். எனக்கு ஐயன இரண்டா மட்டும் தெரிஞ்சது. அது பள்ளிக்கூடத்துல பேர் வைக்கிறாடா அவர் மாமாங்கத்துக்கு போயிருக்க அவளுக்கு மாமாங்க கடைசி அப்ப இங்க எப்படி உங்களோட ஹிஸ்டரி அவ்வளோ உங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சு அவ வைக்கிறதா ஐயனார்கிட்ட போய் அடுத்த குமாரசாமி அப்பா ஒரே வேறு வேறு குமாரசாமி மூத்த மகன் ஒரு வயசு எங்களுக்கு பாரதாவோட பேரனோட உண்டாத்தானே படிச்சிருப்போம். அடுத்ததா அப்ப என்ன பேஸ்புக் பேர் ஒரே உங்களோட நெருங்கி படிச்சிருக்காங்க. மறந்துட்டேன் முட்டல் உண்மையா அந்த அது சேப் போல் இருந்தா இப்ப மாறுபட்டுட்டா எந்த முகமும் மாறுபட்டுட்டா சொல்றேன் இந்த மக்களுக்கு பேரன் நல்லா நடிப்பார் வேறு அப்பா தெரியுமோ டான்ஸ் ஆடுவார் உங்களோட பேரன் வட்டியாலும் டான்ஸ் ஆடுவார் ஆடுவார் நாங்க அவை விட்ட போறது அது எப்படி இருந்தாலும் அவை விட்ட போய் சைன் வைக்கிறோம் பள்ளிக்கூடத்து பின்னுக்கு தானே போய் அவையோட நல்லபடியா டான்ஸ் ஆடுவார் பாடுவார் ஓடி இருந்தெல்லாம் பாடுவார் சரியெல்லாம் பாட்டெல்லாம் பாடுவார் இப்படி நல்ல டான்ஸ் அதான் இவர் சொல்றாரு எந்த முகம் மாறிட்டே இவ சொல்றா கலா சொல்லுது எந்த முகம் அப்படியே நான் பாரதி என்ன வாரவரா வேற லெவல் வேற நான் சொல்றேன் இது சொந்தம் ரசிப்பு அம்மா ரசிகர் குமாரி பெரியாக்கள் 62 65 அடே காந்தி வீடியோ வர்றா முருகன் போய் வீடியோ எடுங்க போங்க போங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் எனக்கு நான் அண்ணனுக்கு சொல்ல ஐயோ இந்த உறவுகளை அடுத்த வருஷம் நான் வருஷம் மெடிக்கல் கொடுத்துட்டேன்னா இந்த உறவுகளை வந்து பார்ப்போம் குருகுல உறவுகள் அன்னம்பாளிக்கும் தில்லை சிச்சம்பலம் பாடி சாப்பிடும் அந்த பழைய ஒரு வழி பாட்டினதுகள் என்ன செய்வாங்களே அதுதான் எங்களுக்கு ஒரு வழி காட்டு கஷ்டப்பட்டவையும் பார்க்காம படிப்பிச்சோம் அதுல ஒரு அக்கா ஆனா எங்க அப்பாவும் ஒரு இடத்துல படிச்சிருக்காங்க. யாரு? ஓ கிருஷ்ணதாசன். அதாவது பாரதி அண்ணையோட படிச்சது. பாரதி அண்ணையோட பாரதி அண்ணை படிச்சதான் கிருஷ்ணராஜன். அது சித்திரமாரியாவுக்கு போற டைம்ல நான் சொல்லி போட்டேன் கவையில இவற்ற படத்தை பாராட்ட முருகன் இடடா முருகன் இடடா செய்கிறேன் கார்த்தி முருகனை பேர் எங்கட முடியால் பானம் ஐயா இந்த பிள்ளைகளை படிக்கணும் அப்பா முருகா இவே பாலதாளக்காரர் அங்க முருகன் பின்னால வர்றாரு நீ மாலிட மலாடே மாலினிட தங்கச்சி அஞ்சாவது அஞ்சாவது
ஓ நான் அதான் மாலினியோட முகாம் இருக்கு நேற்றெல்லாம் வந்துட்டு போயிட்டாலே எல்லாம் என்ன நீங்க கேட்டால் போறா உண்மையாவே நல்லா இருக்கு நேத்தெல்லாம் எதிர்பார்த்துட்டு திருப்பி நான் தேருக்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டு போனேன் முதல் பதிவு எடுத்துட்டு எது பெரிய பெரிய தங்கச்சிக்கா வெளியில இருந்து வந்த ஆட்கள் எல்லாம் நிறைய இறங்குறவா அதோ கரவா அங்க பாருங்க அண்ணன் தங்கச்சியா எது என்ன மேடம் உங்க அப்பா மாதிரி இருக்கிறாரு அதான் இருக்கிறாளே ஐயரா நீ ஐயனாரோட நீ படிச்ச நீ அது நாங்க பாக்க துடிக்கல அங்க துடிக்குதா 68 அவள் 68 சாமி ரெகுலர் இல்ல அங்க இல்லாம அந்த அம்மா இந்த பிள்ளையெல்லாம் சொந்தக்கார பிள்ளைகளுங்க அவங்களோட மகளா ஞாபகம் இருக்கு சின்ன பிள்ளை யாரு அம்மா அல்ல ஞாபகம் பாருதான் ஞாபகம் இவ சின்ன பிள்ளை நாங்க கடைசி பிள்ளை தானே அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகன் இப்ப உள்ள கொண்டு வர போயிடுமா தீர்த்தமாடி தீர்த்தமண்டைக்கு தீர்த்தம் என்ன தீர்த்தமாடி எல்லாம் தீர்த்தத்துக்கு போய் ஒரு குறிப்பிட்ட மக்கள்லாம் இந்த எழுபதீவில் இருக்கிறத அவ்வளோ மக்களும் கலந்து அந்த பூசையை சிறப்பிக்கணுமா வேலுள்ள முருகன் கோயில்கள் வந்து 3 கோயில் இருக்காம அதில் இதுவும் உண்டாம இலங்கையிலேயே ஒரு நாதஸ்வரத்தில் ஒரு கச்சேரி தான் போட்டு விடாது என்ன செய்யுது முழுமே சேர்த்தமே நாங்க போட்டு கொண்டிருக்கோம் தனக்கு பிடிச்சத புல்லா எந்த வாட்ஸ்அப்புக்கு போட்டு கொண்டே இருக்கும் ஓ நிறைஞ்சிரும் கேட்க மாட்டேது டேய் எல்லாம் போட்டு பிரச்சனை இல்லையோடா சரி போடு அதுண்ட ஆசைக்கு போடைக்கு நானே நான் பண்றது இப்ப அடிச்சப்பா நீ இல்லையா அங்க நிக்கிறியா வண்டி ஆக்கள் வந்து நிக்கிறமா வண்டி நான் இப்பதான் வந்தேன் நான் ஒரு படத்தை மட்டும் கவரேஜ் இல்லை உள்ளுக்கு இது வராது அப்போ காய்ச்சி போட்டு வச்சது என்னத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன்னா அம்மா பாட போட்டோவை பார்த்தோன்னா அந்த சாயல் உங்களில் இருக்குது ஐயா அந்த அதுக்குள்ள பூசையில் நிற்கல அவர்கிட்ட சாயல் வந்து இருக்கு கேஸ் அந்த காது இது எல்லாமே வந்து இருக்குது அப்போ அவரை தான் நேரில் பார்க்க கிடைக்கல ஓகே அந்த தோட்டத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களோட மாமா வலிக்கிட்டீங்களா சரி சரி பாய் வாங்க சாப்பிடுவோம் இந்த அன்னதான மண்டபம் இப்ப வந்தது ஓ எல்லாம் இப்பதான் நாடகம் இங்க நடிப்பாவோ முருகன் கோயிலையோ அம்மா அடிக்கொருக்கா சொல்லுவா பாடுறது ஆடுறதெல்லாம் நீங்க என்ன மாதிரி என்று நேரம் பொருந்தோம் நல்ல கவர்ச்சியான பொடி என்ன பிள்ளைகளுக்கு பிடிக்குமே பார்த்தா ஐயா பிள்ளை அவசரமா புறாக்களா இருக்காம ஓ அது அவசரமா செய்ய வேண்டிய அவசரம் இல்லை சரியா ஓ பேருந்து மிச்சத்தை அனுப்பு கோயில தெரிந்தானே சின்ன கடையை காய்ச்சி போட்டு கோயிலை கட்டி முடியுங்க அடுத்தது என்ன செய்வோம்னு சொன்னா இதை செய்வோம் இல்லை எனக்கு இந்த ஒரு 70 சின்னதாக இருக்கிறதால ஒரு 2-3 இன்வைசர் வந்தாலே நார்மலாக டெவலப் பண்ணிட்டு போயிடலாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயத்தை வச்சுட்டு வீடியோவும் பண்ணி தெரியுமா வாங்க ரோகனா வீட்டையே இருந்து போனவா ரோகனான்னு தெரியும் ரோகனா ஆர் ரோகனா அப்படின்னு நிற்கிறா அப்பா பேர் சொல்லுங்க அவாண்ட மகன் தான் நீ வேறு அப்பாண்ட பேரை சொல்லுங்க சவாரத்தினா தெரியுமா சவாரத்து அப்பாவா மகளா
ஆளே தெரியாம ஞாபகம் வருதா அதில் என்ன இந்த நான் ஆய்வு செய்ததுக்கு வெளிநாட்டு போனார்கள் மறக்கினேன் சரியா நிறைய காட்சிகளை ஓ பார்க்கலாம் ஐயா இப்போ நாங்கள் இதுக்குள்ளேயே கொஞ்சம் பேரோட இருந்து இதுக்குள்ளேயே இருக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கிறோம் பிளாங்கா இருக்கு மெமரி ஓ சோ அவங்களுக்கு ஸ்டோரேஜ் ஓ இவ வந்து போன இடம் இல்லாம அங்க இஞ்ச வேலை அது இது 1008 இடம் இல்ல அப்ப இஞ்செல்லாம் delete பண்ணி போட்டுறோம்டா பழசு காலத்துல ஓட்டோவாவே delete பண்ணது ஸ்டோரேஜ் கொள்ளளவா வச்சு சிஸ்டமே அப்படி தானே அப்படி இல்ல அப்ப மறதி பட போற உங்களுக்கு கூட இப்ப இவாக்கு கொஞ்சம் தானே தெரியும் இந்த ஊர் பொண்ண ஜாழ்ப்பாணம் இதுக்குள்ள இருக்கிறாங்க எப்படி பாத்தீங்களா இந்த மாமாட கதையை பாத்தீங்களா அந்த விடாம டைமிங்ல கதைச்சு கொண்டு போறது அது எனக்கு பிடிச்சிருக்கு லைவ் மாஸ்டர் எல்லாம் டிஜிட்டல் மயப்படுத்தி வேற ஒரு வாகனத்துக்கு மாத்தணும் 70 மாத்தணும் நான் என்ன எல்லாரும் என்ன ஒரு 50 என்ன முடியும் செல்லம் காணும் 1 லட்சம் காணும் இல்ல பாட்டு யோசிச்சு சொல்றாவா செல்லம் அவ யோசிக்க இல்ல இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சின்ன காணும் காஜ வச்சு சொல்றா மாமாடா டேய் சின்ன காக்கு ஒரு ஆசை வந்துட்டு சரி சின்ன காக அகாஜி இங்க சொல்றதுக்கு புறா அவசரப்படு இந்த சாப்டர் முடிஞ்சது நான் 1 லட்சம் ரூபாய் காணும் விடலாம் ஓ இவன் நீ பாஸ் சரியா உடனே கேட்டன தானே நீ அவ தர்றது வேலை செய்வேன் உனக்கும் வயசு போட்டு தானே 58 ஆனா ஒன்னும் தெரியல வழியை சுத்தி விட்டுறது உங்களோட வயசுக்காரன் வந்து சொல்றாங்களா வந்து பாக்க நம்மளுக்கு இருங்க 500 படிக்கிறாங்க அதெல்லாம் சொல்லிக்க தெரியாத ஒரு வாழ்க்கை ரைட் முடிப்போமா எங்கட 70 முடிச்சு கொண்டு நாங்க அடுத்த கட்ட பயணத்துக்கு வலிக்கிறோமா